முகவாதத்தால் அறுவை சிகிச்சை செய்து கண் காது பாதிக்கப்பட்ட நபர் மாற்றுத்திறனாளி சான்று கேட்டு 1.5 மாதமாக நடக்க முடியாமல் அலைந்து வருவதாக மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்து சான்று வழங்க கோரிக்கை விடுத்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முகவாதத்தால் பாதிக்கப்பட்டு மூளையில் அறுவை சிகிச்சை செய்த நபர் மாற்றுத்திறனாளி சான்று வேண்டி நடக்க முடியாமல் ஊன்றுகோலுடன் 1.5 மாதமாக அலைந்து வருவதாக குற்றம் சாட்டி மாற்றுத்திறனாளி சான்று வேண்டி மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்து கோரிக்கை விடுத்துள்ளார். தரங்கம்பாடி தாலுகா பரசலூரைச் சேர்ந்த வெங்கட்ரமணி இவருக்கு முகவாதம் ஏற்பட்டதில் மூளை அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. இதில் இடது கண் மற்றும் காது பாதிக்கப்பட்டுள்ளன. ஒரு கண் தெரியாமலும் ஒரு காது கேட்காததால் அடிக்கடி சிகிச்சைக்காக திருச்சி தனியார் மருத்துவமனைக்கு ரயிலில் சென்று வருகிறார். ரயிலில் மாற்றுத்திறனாளி பெட்டியில் ஏறிய போது போலீசார் அனுமதி மறுத்துள்ளனர். மாற்றுத்திறனாளி சான்று இருந்தால் ரயிலில் பயணிக்கலாம் என்று ரயில்வே துறை அதிகாரிகள் கூறியதால் கடந்த டிசம்பர் மாதம் மாற்றுத்திறனாளி சான்று வழங்க கோரி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்து கோரிக்கை விடுத்துள்ளார். ஆனால் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் 1.5 மாதமாக மாற்றுத்திறனாளி சான்றுக்காக அலைந்து வருவதாகவும் உடல் பலவீனமாக உள்ளதால் கைத்தடி உதவியுடன் ஒரு கண் தெரியாமலும் ஒரு காது கேட்காத நிலையில் மாற்றுத்திறனாளி சான்றிற்காக அலைந்து வருவதாக வேதனையுடன் தெரிவித்த வெங்கட்ரமணி தனக்கு மாற்றுத்திறனாளி சான்று வழங்கி உதவி செய்யுமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். அப்போ கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து கிட்டத்தட்ட 1.5 மாதம் கொடுக்குறேன், இன்னும் அலைகிறேன். ஏற்கனவே ரயில்வே கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி போகும்போது ரயில்வே கம்பார்ட்மெண்ட்டில் கீழே தள்ளி விட்டாங்க. அப்புறம் ரயில்வே மேனேஜர் தான் காப்பாற்றி என்னை இன்றைக்கி டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க, நீங்கள் கலெக்டரை போய் பார்த்து கொடுத்து ஒரு மனு கொடுத்து அனுப்புனாங்க. அந்த மனுக்கு இங்கே தான் வந்துட்டுருக்கேன். எப்போ போடுறாங்க எப்போ இது பண்ணுறாங்கன்னு தெரியல. அங்கே ஜிஹெச்சுக்கு போனால் டாக்டர்ஸ் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. எந்த கிழமனும் ப்ராப்பராக தெரிய மாட்டேங்குது. போனாலும் போயிட்டு வந்தால் வேஸ்ட்டாக திரும்பி ரிட்டன் ஆகுன்ட்டுருக்கு. நான் 1.5 மாதமாக அலைஞ்சிட்ருந்தேன். இது இப்போ மறுபடியும் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கலாம்னு வந்தேன். இன்றைக்கி வெயிட் பண்ணுங்கள், எங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. சரி, அதுக்காக தான் ஐயாவை பார்த்துட்டு சொன்னேன். இப்போ எப்போ முடிவு எடுக்கலான்னு தெரியல.